Hi friends, name by Ketek Tamil. In the video, we will talk about industry top 3 gaming smartphone. In the video, top 3 gaming smartphone and you have a rate of phone. You have 20,000 gaming smartphone, you have 30,000 gaming smartphone. You have comment section comment I will reply. And வாங்க நீங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்க இந்த சேனல் உங்களுக்கு புதுசா இருந்தா நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே பண்றோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா OnePlus wireless அப்படிங்கற ப்ளூடூத் ஹெட்போனை நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தருக்கு தர போறோம். அந்த ஹெட்போனை வின் பண்ணக்கூடிய ஒரு லக்கி பர்சன் நீங்களா கூட இருக்கலாம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த சீரிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போற ஃபோன் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சலைச்சது இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே ப்ராசர் தான் கொடுத்துருக்க போறாங்க. எல்லாமே ஹை பவர்டான ப்ராசராக தான் இருக்க போது. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைதான். அண்ட் ஒவ்வொன்றும் தனித்தனி ஃபீச்சரை கொண்டு இருக்கும். ஒவ்வொன்றில் வித்தியாசமா ட்ரிகர்ஸ் இருக்கலாம், வித்தியாசமா கேமரா பாப்பப் ஆகலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இது இருக்கு. அதனால இதுல ரேங்கிங் எதுவுமே இல்லை. எல்லா ஃபோனும் ஈக்குவல் தான். உங்களுக்கு எது யூனிக்கா இருக்கும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற குவாலிட்டியை நீங்க சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரேங்கிங் வைஸ்ல இதை பார்ப்போம். இந்த வருஷத்துல ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்மார்ட் போன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Black Shark 4 Pro தான். இது வந்துட்டு இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன போன் தான். இது இன்னும் இந்தியாவுக்கு வரல. நீங்க ஏதாவது கஸ்டமர்ல ட்ரை பண்ணி வாங்க முடிஞ்சா வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது சைட்ஸ்ல ட்ரை பண்ணி கண்டிப்பா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ரெண்டு ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மேக்னெட்டிக் ட்ரிகர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா அந்த ட்ரிகர்ஸ் மேல வரும். அந்த மாதிரி வேற லெவல்ல ஒரு கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போனோட இன்டர்னல்ஸ் எல்லாமே இப்ப பார்ப்போம். இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 888 தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 8GB RAM 12GB RAM இந்த மாதிரி டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ்ல இருக்குது. டிஸ்ப்ளே என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கு ஒரு சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கேமிங் ஸ்மார்ட் போன். நல்ல கேமரா வந்துட்டு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்போ வர கேமிங் ஸ்மார்ட் போன்ல எல்லாமே கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 64 மெகாபிக்சல் பிளஸ் 8 மெகாபிக்சல் பிளஸ் 5 மெகாபிக்சல் 3 ட்ரிபிள் கேமரா பிரைமரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பேட்டரி பத்தி பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில இருக்க போனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ஃபீச்சர் இருக்கு அந்த பேட்டரிக்காகவே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ்ல உங்களால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணி முடியும். இது எவ்வளவு நேரத்துல உங்க போனை ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 15 மினிட்ஸ்லயே பண்ணிவிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல டிஃபரெண்டான ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேனல்ஸ் இருக்கு. AMOLED பேனல் நல்ல பாப்பப் ஆகும். கேமிங் விளையாடும் போது ரொம்ப பவர் ரைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது இதோட பேட்டரி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங் பேட்டரியா இல்ல, ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கூடிய பேட்டரியா இருக்கு. இந்த மாதிரி பேட்டரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தா போதுமா, இல்ல லாங் லாஸ்டிங்கும் வேணும், எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், ரெண்டுமே மீடியமா இருந்தா போதும் அப்படிங்கறத நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த போன் ஒரு 5G போன் அப்படின்னு சொல்லலாம். இதுல 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இதுல இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப இருக்க பிளாக்ஷிப் போன்லாம் கட் பண்ணிட்டே வரும்போது இந்த போன்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். கேமிங் போன்னா கண்டிப்பா இது இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு இன் டிஸ்பிளேவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒரு சைடுல ரெண்டாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா lenovo Legion Dual 2 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் போன் பேரு. இது வந்து டிஃபரெண்டான ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதுல வந்து மேக்னெட்டிக் ட்ரிகர்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இதுலயும் டிஃபரெண்டான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இன்பில்டா ஒரு ஃபேன் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலா பொருத்தி தான் சில இதுல பண்ண முடியும். ஹீட்டை வந்துட்டு ரொம்ப குறைக்கிறதுக்கு நாம டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ்ல டிஃபரெண்டான ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். Black Sharkல கூட அந்த மாதிரி தனியா எக்ஸ்டர்னலா சில டிவைசஸ் விற்கிறாங்க. ஆனா இதுல உள்ளேயே ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த போன் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு டிஃபரெண்டான ஃபீச்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்ட்ரீமிங்காக தனியா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிடா ஸ்ட்ரீமிங்காக தனியா ஒரு கேமரா, அப்ப இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு முன்னாடி பாப்பப் பண்றதை விட இது ஃபுல் டிஸ்பிளே ஸ்கிரீனா இருக்கும். அண்ட் இது சைட்ல இருந்து பாப்பப் ஆகும். சைட்ல இருந்து நீங்க கேமிங் விளையாடும் சைட்ல இருந்து பாப்பப் ஆகும். ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போன்ல இருக்க மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். இந்த போன்லயும் அதே தான் Snapdragon 888 தான். பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்க ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Black Shark கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அண்ட் இன்டரப்டே இருக்காது. இதுல வந்துட்டு நடுவில் ஒரு கேமரா இருக்காது, பஞ்ச் ஹோல் இருக்காது, எதுவுமே இருக்காது. சைட்ல இருந்து கேமரா வரதுனால இது வந்துட்டு 6.92 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே. இதுவும் சூப்பர் AMOLED அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பரா இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமா இருந்தா தான் கேமிங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் கேமராக்கு வந்து இதுல டுயல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64+60 மெகா பிக்சல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல தான் ஒரு செமையான ஃபீச்சரே இருக்கு. இதுல எவ்வளவு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 44 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேமரா. நம்ம கேம் விளையாண்டுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹேங்கிள் இருக்கும்போது ஃபேஸ் அவ்வளோ கிளாரிட்டியா இருக்குமா, நம்ம கைரோலாம் வச்சு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனே ஆடுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இந்த போன்ல இருக்க பேட்டரி 5500 mAh பேட்டரி ரொம்பவே நல்ல பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்க போனை 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். இது கொஞ்சம் mAh அதிகறதுனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஷார்க் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதோட சார்ஜிங் ஸ்பீட் 30 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகுறதுனால ஒரு 1000 mAh எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஒரு 15 மினிட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த போன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே 3.1 நோக்கி போகும்போது இவங்க மட்டும் ஏன் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன்ல வந்துட்டு ரொம்ப ரீட் ரைட்டிங் ஸ்பீட் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு 3.1 யூஸ் பண்ணிருக்கலாம். 2.1 யூஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். இதுல நமக்கு ஆடியோ ஜாக் கொடுக்கல, அதுவும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு போகும்போது நம்ம எக்ஸ்டர்னலா தான் நம்மளுக்கு ஹெட்போன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சவுண்ட் கிளாரிட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு நல்ல ஒரு ஹெட்போன் பேஸ் வாங்கி யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஹெட்போன் ஜாக் ரொம்பவே முக்கியம். USB டைப் C ல யூஸ் பண்ணலாம். ஆனா கம்பேர் டு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு டிஃபரெண்டான ஒரு டைப் போறதுக்கு பதில் ஆடியோ ஜாக் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்காங்க. அதனால வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிஜமா நல்லா இருக்கும். எனக்கு வந்துட்டு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிடிக்கும்? உங்களுக்கு டிஸ்ப்ளேக்குள்ள இருக்க ஃபிங்கர் சென்சார் பிடிக்குமா, இல்ல பேக்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல சைடுல இருந்தா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாப் கமெண்ட்ஸ்ல நீங்க கூட வரலாம். அந்த சீரிஸ் இன்னும் பண்ணவே இல்லை, அதனால கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்த பார்க்க போற போன் பேரு Asus RoG Phone 5. இது எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நினைச்சீங்கனாலே RoG Phone அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ட்ரிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரிகர்ஸை 4ஆ டிவைட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் சாஃப்ட்வேர்லையும் கொண்டு வந்திருக்காங்க, ஹார்ட்வேர்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் அப்படின்னு நீங்க இந்தியாக்குள்ள எடுத்துக்கும் போது இந்த ஸ்மார்ட் போன் ஒரு செம ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்லயும் Snapdragon 888 தான் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு செமையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ப்ராசஸர். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே 6.78 இன்ச்சுக்கு ஒரு AMOLED பேனல் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல பேனல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயும் ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz தான் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேமிங் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெஃப்ரெஷ் ரேட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்க ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 144 இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் ஹையர் ஆகும். ரொம்பவே நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்துட்டு கேமிங்க்கு சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இருந்தா உங்க ஸ்மார்ட் போனை ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமா இருக்க ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட கேமரா செட்டப் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். 64 மெகா பிக்சலுக்கு ஒரு பிரைமரி ஷூட்டர் கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன்ல கேமராக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுல மேக்ரோ சென்சார் அப்படின்னு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமராக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா ஒரு 24 மெகா பிக்சலுக்கான கேமரா. இது வந்துட்டு மேலே எதற்கும் இந்த போன்ல நாட்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பிடிச்ச விளையாட கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் வாய்ஸ் கொடுத்து தான் இந்த போன் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த போனோட பேட்டரி பத்தி பார்க்கும்போது இந்த போனோட பேட்டரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் போன்லயே இதெல்லாம் தான் அதிக mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரீட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது. இதுவும் வந்துட்டு ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். 5G சப்போர்ட் ஆகும். இதுல ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்த கேமிங் ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் போன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.